அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? வயிறு குறை வரண்டுதுமா. வயிறு குறை வரண்டுருச்சா? நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இன்னைக்கு சண்டேன்னா எல்லார் வீட்லையும் என்ன கறி மீன் இதுதான் எடுத்துருப்பாங்க. என்ன அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் சனி ஞாயிறு 2 நாள் வந்து சனிக்கிழமை எடுக்கிறோமோ இல்லையா, சனிக்கிழமை நான் வச்சா அந்த கருவாட்டு குழம்புங்க சும்மா சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எப்படியா இருந்தாலும் கறி எடுத்துருவோங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் கோழிக்கறி, மற்ற நாள் ஊரா ஆடு தான் எடுப்போம். யாராவது விருந்தாடி வந்தாலும் கோழிக்கறி எடுத்துருவோம். வாங்க, இன்னைக்கு கோழிக்கறி தான் எடுத்துருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். வாங்க வாங்க, இங்கே பார்த்துக்கோங்க. கோழிக்கறியை வச்சு நல்ல ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் குலைவாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு கறி. எங்கள் வீட்டில் வந்து கிரேவியாக பண்ண மாட்டோமுங்க. கிரேவியாக பண்ணி சாப்பிட்றதுல நான் எப்படி இருக்குன்னு தெரியாது. கிரேவியை எங்கள் வீட்டில் விரும்ப மாட்டோம். எப்போவுமே வந்து மிளகு கறி தான் செய்வோம். மிளகு கறி வந்து நல்ல ஒரு காரசாரமாக பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கீழே ஊற எண்ணெய் தங்கி போயிருக்கு, மேலே இதாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், மிளகு கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த பொடியுமே போட தேவையில்லை. பட்டை வத்தா அப்படியே மிளகு சீரகத்தை நுணுக்கி கடைசியை போட்டு அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி கடைசியாக மிளகு சீரகத்தை நுணுக்கி போட்டேன்னா அப்படியே மிளகு கறி. இதே மிளகு கறி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் வெங்காயம். எனக்கு பிடிக்காத மோர் வெங்காயம். நேற்று ரொம்ப பேர் கேட்டது இல்லை, என்ன 4 முட்டை தான் இருக்குது. எனக்கு அவிச்ச முட்டை மோர் வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. அதனால எனக்கு செய்ய மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாப்புல செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இது வந்து கொஞ்சமாக சிக்கனை குழம்பாகவும் வச்சுருவேன். ஏன்னு கேளுங்க, நைட்டுக்கு தோசை ஊற்றினோம்னா சட்னி வச்சா அப்படி ஒரு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அதுக்காக பார்த்துக்கோங்க, நைட்டுக்காக இப்போவே ரெடி பண்ணிடுவேன். தோசைக்கு இந்த குழம்பு இது, இந்த பிரியாணிக்கு இதாகும். எல்லாத்துக்கும் சோறை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க. நான் வந்து பிரியாணியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பாடை காட்டுறேன் வாங்க. இங்கே வருங்க. நான் எண்ணெயில் வேலை பார்க்குறதுனாலே என்னவோ வெண்டாரி எடுத்து வருமுங்க. நேற்று வச்சேன் பார்த்தீங்களா, அந்த கருவாட்டு குழம்பு சுண்டை வச்சுருக்கேன். சுண்டை வச்சா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துங்க கஞ்சி, அப்படி ஒரு கஞ்சி கமகமகமகமான கஞ்சி. என்ன மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் கஞ்சி குடிப்பேங்க. ஏன்னு கேளுங்க, நான் இது எண்ணெயில் வேலை பார்க்குறேன்லங்க, அதனால் வந்து வெண்டாரி எடுத்து வரும். அதனால் நான் அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டேன், கஞ்சியத்தையும் குடிப்பேன். என்னை மாதிரி மக்கள்லாம் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் போய் சாப்பிடட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக சந்தோஷமாக என்னைய மாதிரி நல்லபடியாக இருங்க. இந்த மனசு நண்டு தோடி சோறு இது